கவனமாக கண்களை மூடி ஒரு கூட்டை ஜெபத்தை செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். தயவு செய்து அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவது எனக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். உங்களோடு கூட இந்த சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையிலே, அதாவது குடும்ப மனமகிழ்ச்சி பண்டிகையிலே கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களது போதகர் மூலமாக அழைப்பு கொடுத்திருக்கிறார். உங்களது போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையின் மூப்பர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு சிறப்பான ஆராதனை. ஏனென்றால் 3 கருத்துக்களை உள்ளே அடக்கியிருக்கிறோம். ஒன்று, ஆண்டவர் தந்த மகத்துவமான ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய 17வது பண்டிகை இது. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரது கிருபையினாலே ஒன்றுமில்லாமல் இருந்த ஒரு இடத்திலே ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆலயத்தை பிரம்மாண்டமாக, அழகாக, கம்பீரமாக கட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை தென்காசியினுடைய இந்த பகுதியிலே பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து இவ்வளவு அழகாக ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கட்டி கொடுத்து அதன் மூலமாக ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். நமது பிள்ளைகளுக்கு இங்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம், திருமணம் செய்து வைத்திருக்கிறோம். நாமே பல நன்மைகளை ஆண்டவரது சன்னிதானத்தில் பெற்றிருக்கிறோம். இவைகளை எல்லாம் எண்ணி எண்ணி துதி செலுத்துவதற்கு, ஆலயத்தை கனப்படுத்துவதற்கு, ஆலயத்தினுடைய நடுநாயகராக வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு நமது உள்ளத்தை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அது முதலாவது காரணம். 2வது காரணம், இந்த மனமகிழ்ச்சி பண்டிகையிலே ஆண்டவருக்கு பொருள் காணிக்கைகளை கொடுப்பதற்கு. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு பணிகள் மூலமாக, வயல்கள் மூலமாக, சொத்துக்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக பல பல வருமானங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பொருள்களிலே இருந்து ஒரு பகுதியை, எல்லாம் ஆண்டவருக்கு உரியது தான், ஆண்டவருக்கு உரியதில் இருந்து தான் நமக்கு நாம் செலவழிக்கிறோம். 10ல் 1 ஆண்டவருக்கு உரியது என்றல்ல, அத்தனையும் ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவருக்கு சொந்தம். வானமும் பூமியும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அதிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்ததிலே நாங்கள் மனமுவந்து உமது ஆலயத்திலே காணிக்கையாக படைத்திருக்கிறோம் என்று பல பல பைகள், எண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணி பார்த்தேன். எனக்கு முடியவில்லை. ஆண்டவர் நிறைய பேரை ஏவி அனுப்பி இங்கே வைத்திருக்கிறார். அதை காணிக்கையாக நீங்கள் படைத்திருப்பதை ஏலத்தில் விடும் பொழுது நிறைய பேர் எடுத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப் போகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி. அதோடு கூட சேர்ந்து இந்த பண்டிகை சமயத்தில் ஆலயத்தை நினைவு கூறுகிறோம், ஆண்டவர் கொடுத்த வருமானத்தை நினைவு கூறுகிறோம். அதோடு கூட நாங்கள் குடும்பமாக வாழ உதவி செய்திருக்கிறீர். பல குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருந்தாலும், பல குடும்பங்களிலே தேவைகள் இருந்தாலும், நாங்கள் குடும்பமாக, ஐக்கியமாக, ஒரே பெரிய குடும்பமாக, திருச்சபை என்கிற பெரிய குடும்பமாக, குடும்ப ஆராதனையாக நாங்கள் இதை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் குடும்பங்களை ஏற்படுத்தினவர். திருச்சபை என்பது சின்ன சின்ன குடும்பங்கள் அடங்கிய பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் நாங்களும் அங்கத்தினர்கள். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று குடும்பத்தின் சார்பாக இந்த ஆராதனையும் நடக்கிறது. இப்படிப்பட்ட 3 குறிப்புகளை உள்ளடக்கி நடத்துகின்ற இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய செய்தியை சொல்வதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போதகர் எவ்வளவு நேரம் பேசுவீர்கள் என்று கேட்டார். நான் வழக்கமாக ஐ பிலாங் டு அ சிட்டி, ஐ எம் யூஸ் டு சிட்டி சர்வீசஸ். ஆகவே பட்டணங்களிலே உள்ள திருச்சபைகளிலே நடக்கிற ஒரு ஆராதனையை போல ஒரு லிமிட் சொன்னேன். ஐயோ, அப்படி செய்யாதிருங்கள், அதை விட நீளமாக பிரசங்க பண்ணுங்கள், இது சிறப்பு ஆராதனை என்று நான் நினைத்ததற்கு மேலாக ரொம்ப நேரம் கொடுத்து விட்டார். அவர் கொடுத்து அவ்வளவு நேரம் நான் எடுக்க முடியாது. ஆனாலும் கொஞ்சம் வழக்கமாக நான் பண்ணுகிற பிரசங்கத்தை விட சற்று நீளமாக இந்த பிரசங்கம் அமையும். பிரசங்க வாக்கியத்துக்கு போவோம். என்னோடு கூட சேர்ந்து முதல் படமாக வாசிக்க கேட்ட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம்
9வது வசனம். உமது அடியேன், சாலமன் சொல்லுகிறான், உமது அடியேனாகிய நான் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஆலயத்தை குறித்த மைய வசனம் இது. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே நான் ஜெபிக்கப் போகிறேன், உம்முடைய ஆலயத்திலே விண்ணப்பம் எடுக்கப் போகிறேன், உமது ஆலயத்திலே குடும்பத்தின் தேவைகளெல்லாம் சொல்லி சொல்லி கேட்கப் போகிறேன், உமது ஆலயத்திலே மன உளைச்சலை நான் கொட்டி விடுவதற்கு வந்திருக்கிறேன். எங்களது உள்ளத்தில் இருக்கிற விசாரங்கள், கவலைகள், எங்களது நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நான் சொல்லி உமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. ஆனால் உம்மிடத்தில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி ஒரு தந்தை தனது மகனோ மகளோ தன்னோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அப்படி ஆண்டவரே நான் சொல்ல, விண்ணப்பம் செய்ய, எனது உள்ளத்தை உம்மிடத்தில் கொட்டி விடுவதற்கு விரும்புகிறீராகவே வருகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறேன், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வருகிறேன். அப்படி வரும் பொழுது உம்முடைய கண்கள், வசனத்துக்கு வாருங்கள் ஆண்டவரே, நான் அப்படி வந்து நான் சொல்லும் பொழுது இந்த ஆலயத்தின் மேல், இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற எங்கள் மேல், எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரங்கள், கவலைகளை எல்லாம் கொட்டுகின்ற எங்கள் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. மிக அழகான ஒரு வாக்கியம் அது. இஸ்ரவேலின் தேவாலயம் இரவும் பகலும் பூட்டப்படுவதே இல்லை. இஸ்ரவேலிலே ஒரே ஒரு தேவாலயம் தான் இருந்தது. அது சாலமோன் கட்டின தேவாலயம். அது பின்னால் இடிக்கப்பட்டு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு வந்தது. அதுவும் இடிக்கப்பட்டாயிட்டு. ஆனால் அந்த ஆலயம் இருக்கும் வரைக்கும் இரவும் பகலும் அந்த ஆலயம் ஒருபோதும் பூட்டப்படாது. திருடர்களை குறித்து கவலைப்படாது. எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது. அது திறந்தே இருக்கும். யாருக்கும் தெரியாமல் வந்து ஜபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். எல்லாரும் தூங்கின பின்பு வந்து இருதயத்தை கொட்டி விடுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். என்னோடு கூட ஒரு நாளிலே நீங்கள் சிவகாசி பட்டணத்துக்கு வந்தீர்கள் என்றால் ஒரு பெரிய கம்பீரமான ராக்லண்ட் மெமோரியல் சர்ச் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. ராக்லண்ட் என்பவர் தாமஸ் பெபிங்டன் ராக்லண்ட் என்பவர் ஒரு பெரிய மிஷனரி. அவர் ஆண்டவருக்காக ஷயரோகம் வந்து இளம் வயதிலேயே செத்து போனார். அந்த பரிசுத்தவான் இரத்தச்சாட்சி அல்ல, அவர் நேச்சுரல் டெத் தான் இறந்து போனார். வியாதி வந்தபடியினாலே ரத்தமாக அவர் வாந்தி பண்ணி இறந்து போனார். அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட பல திருச்சபைகள் உண்டு. அவைகளிலே ஒன்றுதான் ராக்லண்ட் மெமோரியல் சர்ச். பெரிய சர்ச்சாக இருக்கும். சந்து பக்கத்திலே இருக்கும். சின்ன சந்து, ஒரு ஆள் மட்டும்தான் நடக்க முடியும். இரவும் பகலும் திறந்திருக்கிற ஆலயம். மத்தியானம் 2 மணிக்கு 1 மணிக்கு வருவீர்கள் என்றால் பெண்கள் முக்காடு போட்டுக்கொண்டு முகம் தெரியாதவழி தங்களை மூடிக்கொண்டு ரகசிய கிறிஸ்தவர்கள், வியாபாரிகளினுடைய மனைவிமார்கள், ஆண்டவரை ரகசியமாக பின்பற்றுகிறவர்கள், எங்கோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு தங்கள் உள்ளத்தை கொடுத்து அவரது அடியவர்களாய் வாடுகிறவர்கள் வந்து கண்ணீரோடு ஜபிப்பார்கள். என்ன ஜபம் நான் கேட்டிருக்கிறேன். அந்த பெண்களிலே 1-2 பேரை பார்த்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன். எதுக்கம்மா ஜெபம் பண்ணீர்கள்? என் கணவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, லட்சாதிபதி, கோடீஸ்வரன், ஆனால் எங்களது குடும்பத்திலே கிறிஸ்து தலைவராக மாற வேண்டும், எங்களது குடும்பத்திலே குடும்ப ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். என் கணவர் இன்னும் ஆண்டவரை அறியவில்லை, என் மகன் என் மகள் பணம் இருக்கிறபடியினாலே அவர்கள் உலகத்தினுடைய உல்லாசங்களிலே மிதக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற இடமாக இரவும் பகலும் ஒரு ஆலயம், சிறந்த ஒரு ஆலயமாக விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை சாலமோன் ஏறெடுக்கிறார். இதை மைய குறிப்பாக வைத்து நாம் பார்ப்போம். அப்படி என்றால் ஆலயம் எதை குறிப்பிடுகிறது? எனது ஆலயம், நமது ஆலயம், இந்த வடக்கு சீயோன் நகரில் உள்ள இந்த சீயோன் ஆலயம் எதற்கு அடையாள குறியீடாக விளங்குகிறது? வாட் டஸ் த சர்ச் சிம்பலைஸ்? இந்த ஆலயம் என்பது ஒரு சிம்பல், ஒரு அடையாள குறியீடு. எதற்கு அடையாளமாக விளங்குகிறது? இதே அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வேதத்தை அறிந்தவர்கள், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், வேதத்தை நன்றாகவே அறிந்தவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்தமான் தீவுகளுக்கு போயிருந்தேன். அந்த அந்தமான் தீவுகளிலே அதிகமாக மக்கள் கூடுகின்ற ஒரு திருச்சபை
நிக்கோபாரி திருச்சபை. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அந்த நிக்கோபார் என்கிற மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு படிப்பறிவு பெற்று தலை நிமிர்ந்து வாழுகிறார்கள். அவர்களில் 99% கிறிஸ்தவர்களாக தான் இருந்தார்கள். இப்போது மாறிவிட்டது, சுனாமிக்கு பின்பு மாறிவிட்டது. அதை பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த திருச்சபையிலே ஃப்ரெட் பொங்கி என்பவர் ஒரு பிஷப். அந்த பிஷப் தான் எம்பி. யார் நிக்கோபாரி திருச்சபைக்கு பேராயராக விளங்குகிறார்களோ அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக நமது பார்லிமெண்ட்டில் எம்பியாக மாறிவிடுவார்கள். அவருக்கு ஏதோ பைபிள் டீச்சிங் பிடித்து போய்விட்டது. நீங்கள் தான் பேசணும் என்று சொன்னார். போயிருந்த பொழுது வேத புத்தகத்தை திறந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, அங்கே பிரசங்கம் பண்ண முடியாது, வேதம் சரியாக அவர்களுக்கு புரியாது, ஆக வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுப்பதற்கு வேதத்தை திறந்து, உங்களுக்கு ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் தெரியுமா என்று கேட்டேன். ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் என்று தமிழில் சொல்ல வேண்டும், இங்கிலீஷில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தெரியுமா என்று கேட்டேன். 2-3 பேர் கையை வைத்தினார்கள். செலஸ் என்று சொன்னேன். அவங்க ட்வின்ஸ் என்று சொன்னார்கள். அவங்க இரட்டை குழந்தைகள்னு சொன்னாங்க. வேத புத்தகத்திலே கணவன் மனைவியின் பெயர் அது, ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால். அவ்வளோதான் அவர்களுக்கு தெரியும், வேறு ஒன்றும் வேதத்தை குறித்து தெரியாது. ஆனால் இந்த மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் வித்தியாசமானவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள். ஆகவே வேதத்தை தான் முறைப்படி படித்துவிட்டு நாம் நிறைவு செய்ய போகிறோம். வேத புத்தகத்துக்கு வாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம். நான் முதலாவதாக படிக்கப் போகிற காரியம், வேத புத்தகம் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற, மன்னிக்க வேண்டும், ஆலயம் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற இடம். 30வது வசனம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆலயத்தில் நல்ல சிகப்பு நடைமதி விதித்திருக்கிறார்கள். அழகான ரூஃப் இருக்கிறது. பியூட்டிஃபுல் ஆல்டர் வித் அ வண்டர்ஃபுல் வுடன் பேக்ட்ராப். இவ்வளவு அழகாக கம்பீரமாக இருக்கிற பேக்ட்ராப்பை பல திருச்சபைகளிலே காண முடியாது. பரிசுத்தர் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல நாம் ஜெபிக்கும் போது அது இந்த ஆலயத்திலே மட்டும் கேட்கப்படாது. வேத புத்தகத்தை பார்ப்பீர்கள் என்றால், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக. ஆண்டவரே, நான் ஜெபிப்பது இந்த பூலோகத்திலே, நான் ஜெபிப்பது பிரச்சனை மிகுந்த, கண்ணீர் மிகுந்த, சஞ்சலம் மிகுந்த இந்த இடத்திலே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் பரலோகத்திலே மகா உன்னதராக வாழுகிறபடினாலே நீர் அதை கேட்கிறீர். கேட்டு கண்ணை அசைத்தாலே, கையை அசைத்தாலே, செய்கை செய்தாலே என் பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கிவிடும். நீர் அதை கேட்பீர்களாக. அது பாவமாக இருந்தால் மன்னிப்பீராக, அது வேதனையாக இருந்தால் போக்குவீராக, அது தேவையாக இருந்தால் அதை நிறைவு செய்வீராக. இதுதான் ஜெபம். ஆண்டவருக்கு முன்பாக கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது ஏதோ மெக்கானிக்கலாக, இயந்திரம் போல, சொன்ன வார்த்தைகளையே கிளிப்பிள்ளையை போல சொல்லி ஜெபிப்பதற்கு பெயர் ஜெபம் அல்ல. It's a mechanical prayer which is not a sincere prayer. ஆகவேதான் ஆண்டவர் சடங்காச்சாரமாக ஆலயத்துக்கு வந்து ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவருக்கு முன்பாக தலைவர்களாக இல்லாமல் மனிதருக்கு முன்பதாக தலைவர்களாக இருந்த வேதப்பாரகர், பரிசேயரை, மதிகேடரே, குருடரே, ஆண்டவர் தான் சொன்னார், யாரையும் மூடன் என்று சொல்லாதே, தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரனா இருப்பான் என்று. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடரே, குருடரே, பல தடவை சொல்லுகிறார். வாய்? அது ரைச்சுவஸ் ஆங்கர், நீதியுள்ள கோபம். கோடிட்டு காட்டுகிறார், ஒரு குறிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்திரம் போல சடங்காச்சாரமாக மெக்கானிக்கலாக ஜெபிக்காதபடிக்கு நான் ஜெபம் பண்ணும் பொழுது கண்களை மூடியிருக்கிறேன். எனக்கு முன்பாக பரலோகத்தின் தேவன், உன்னதமான தேவன், சர்வ வல்லவருடைய தேவன் விட்டிருக்கிறார், கேட்கிறார். D.L. மூடி என்று ஒரு பெரிய பக்தன் உண்டு, நல்ல வைராக்கியமான பிரசங்கியார். அந்த பக்தன் ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது யாரோ காலிங் பெல் அடித்தார்களாம். அவர் எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே, I requested Jesus to keep waiting for me in the same prayer hall. நான் ப்ரேயர் ஹால் என்று என்னுடைய வீட்டிலே வந்து வைத்திருக்கிறேன். அந்த ப்ரேயர் ஹாலிலே, ஆண்டவரே நீர் காத்திரும், நீர் போய்விடாதிரும், உம்மை நான் உருவகப்படுத்தி என் ஆத்தும கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். யாரென்று பார்த்து
ஒரு நிமிடத்திலே அனுப்பிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். திரும்பி வந்தேன். நான் எந்த இடத்திலே உருவகப்படுத்தி என் ஆண்டவரை பார்த்தேனோ அதே இடத்திலே என் ஆண்டவர் அமர்ந்திருந்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பல தடவைகளிலே கேலி கூத்தாக, பல சமயங்களிலே எந்திரம் போன்று வாடிக்கையாக வேடிக்கையாக ஜெபம் பண்ணுகிறோம். ஜெப புஸ்தகத்தில் இருந்து ஜெபத்தை வாசிக்கும் பொழுது மெக்கானிக்கல் ப்ரேயராக மாறிவிடுகிறது. ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் மகா உன்னதர், பரிசுத்த ஸ்தலத்திலே பரலோக ராஜ்யத்திலே இருந்து அதை கேட்கிறார். அவருக்கு டிஸ்டன்ஸ் ஒரு பொறுப்பல்ல, ஒரு பொருட்டல்ல. சமீபத்துக்கும் தேவன், தூரத்துக்கும் தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபம் ஜீவனுள்ள ஜெபம், என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பவர் ஜீவன் உள்ளவர். இந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமாக, ஆண்டவரது ஆலயத்துக்கு வருவோமாக. அது மட்டுமல்ல, அதே வசனத்தினுடைய முன் பகுதியிலே ரொம்ப அழகாக போட்டிருக்கும். ஜெபம் பண்ணும் பொழுது வேத புத்தகத்தை பாருங்கள். அவர்கள் பாவம் செய்திருந்தார்கள். ஆனால் 31 என்னை படிக்கோங்க. அடுத்த வசனமும் தொடர்ந்து வாசித்தா தான் அது புரியும். என்ன போட்டிருக்குது? ஏதாவது வாக்குவாதம், மனத்தாங்கல், பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவு பிரச்சனை, பணப்பிரச்சனை, இவைகள் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்து அதை முறையிட்டால், ஜெபத்தின் மூலமாக முறையிட்டால், மூப்பர்கள் முன்பாக என்று அங்கே வேறு ஒரு இடத்திலே வரும், முறையிட்டால், ஆண்டவரே நீர் தலையிடும், ஆண்டவரே நீர் அதை கண்டிப்பாக தீர்த்து வையும், ஆண்டவரே உமது அடியாரை, 32வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்கிறது, உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. கர்த்தருடைய ஆலயத்தை அசட்டையாக எண்ணுகிற நிறைய பேர் கூடிவிட்டார்கள், நிறைய பேர் பெருகிவிட்டார்கள். அது வியாபார ஸ்தலமாக, புகழையும் பெருமையையும் பெறுகின்ற இடமாக, பதவிக்காக சண்டை போடும் இடமாக பல இடங்களிலே மாறிக்கொண்டு வருகிறது. அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற ஆண்டவர். ஒருவேளை உடனடியாக நியாய தீர்ப்பு வராது. அவர் கிருபையுள்ளவர். அவர் கிருபை சற்று நீளமானது. எப்படி அவர் சிம்சோனுக்கு நீளமாக தமது கிருபையை விட்டு கொடுத்தாரோ, பல தடவைகள் வார்னிங் கொடுத்தாரோ, அப்படி கொடுப்பார். ஆனால் நியாயம் பிறக்கும். ஒரு நாளிலே சிம்சோனே உன் கண்கள் பிடுங்கப்படும். ஒரு நாளிலே சிம்சோனே நீ விலங்கிடப்படுவாய். ஒரு நாளிலே சிம்சோனே நீ எதிரிகளுக்கு அப்பம் சுடுவதற்கு மாவரைத்து கொண்டிருப்பாய். சிம்சோனே, எனது கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக நீ என்னிடத்திலே வந்து மனம் பொருந்திக் கொண்டால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய், இல்லாவிட்டால் நியாயம் தீர்க்கப்படுவாய். ஆலயத்திலே ஆண்டவரின் நியாய தீர்ப்பு கண்டிப்பாக விளங்கும். வேத புத்தகத்தை 33வது வசனத்துக்கு நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், ஓகே, பாவம் செய்து விட்டேன், வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விட்டது, பாவம் செய்து விட்டேன், பணியிலே நான் வேலை செய்கிற பணியிலே பிரச்சனை வந்து விட்டது, பாவம் செய்து விட்டேன், எதிரிகள் என்னை தொடர்ந்து வருகிறார்கள், என் மீது பழி வாங்குவதற்கு துடிக்கிறார்கள், நான் என்ன செய்வது என்கிற சூழ்நிலையிலே ஒருவன் இந்த ஆலயத்துக்கு வந்து உம்மிடமாய் திரும்பி, எந்த சூழ்நிலையிலே? சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போன சூழ்நிலையிலே உம்மிடத்திற்கு திரும்பி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிக்கையிட்டு பாவத்தை மன்னிக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்துக்காக ரத்தம் சிந்தினவர், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர், நான் வாசிக்கிறேன் 34வது வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து. எங்கள் தேசமே போய்விட்டது, வேறு ஒரு தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சொத்து போய்விட்டது, எங்கள் பணம் போய்விட்டது, எங்கள் நிம்மதி போய்விட்டது, வேறு ஒரு இடத்துல நாங்கள் மாட்டிக்கொண்டோம், பிரச்சனை மிகுந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து
உங்களை அழைத்து வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பாவங்களை அறிக்கையிடாமல் ஜெபிப்பது ஆண்டவருக்கு உகந்ததல்ல. பாவங்களை அறிக்கையிடாமல் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவது அவருக்கு உகந்ததல்ல. ஆண்டவரே, அசுத்த உதடுகளாலே பரிசுத்த தேவனை நான் புகழ முடியாது. என் பாவங்களை அறிக்கையிட்டு என் உதடுகளை பரிசுத்தம் பண்ணிவிட்டு உமக்கு நான் பல அல்லேலூயாக்கள் சொல்கிறேன். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய சாராம்சம். பாவத்தை அறிக்கையிட்டு விண்ணப்பம் பண்ணினால் கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். கடைசியாக இந்த அதிகாரத்தில் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு 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 பகுதிக்கு வருகிறோம். என்ன பகுதி அது? நமது நாட்டிலே, ஏன் தென்காசியிலே கூட வானம் பொய்த்து விடுகிறது, மழை பெய்யவில்லை, விளைச்சல் சரியாக வரவில்லை, டேமில் இந்த ஆண்டு தண்ணீர் இல்லை என்றெல்லாம், இந்த ஆண்டு அல்ல, ஏதோ ஒரு ஆண்டு தண்ணீர் இல்லை என்றெல்லாம் மக்கள் பேசுவதை கேட்டிருக்கிறோம். இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. 1:35 வசனத்திலே மழை பெய்யாதிருக்கும் போது, அதிலும் பாவங்களை விட்டு திரும்பினால் மழையை தருவார் என்று 35, 36 போட்டிருக்கிறது. 37 போட்டிருக்கிறது. ஆண்டவரே, தொடர்ந்து 1, 2, 3 ஆண்டுகள் நமக்கு தெரியும், பஞ்சத்தில் வாடினோம், பசியிலே வாடின காலங்கள் உண்டு. மழை பெய்யாமல் பஞ்சம் உண்டாகி, வாசியுங்கள் 37. நிப்பாடிக்கோங்க. தேங்க்யூ. எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று ஒன்றாக அடுக்கிவிட்டார்கள். ஜதனா, பஞ்சம், கொள்ளை நோய் வந்துச்சா? ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. ஓகே, வறட்சி, அதுக்கு பின்னால் சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, ரெண்டும் ஏறக்குறைய ஒரே காரியத்தை தான் குறிப்பிடுகிறது. வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, வாதை, வியாதி, இதெல்லாம் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று ரொம்ப அழகாக 38வது வசனத்திலே போட்டிருக்கிறது. ஓகே, பிரச்சனைகள் பல வரும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வர முடியவில்லை, எனக்கு வியாதி வந்து விட்டது, ரூமை விட்டு வெளியே வரவிட மாட்டேன் என்கிறார்கள். தெரியுங்களா? அப்படி ஒரு வியாதி வந்துச்சுல, எனக்கு தெரியும். பல தடவைகள் அதை குறித்து பேசியிருக்கிறோம். கணவன் இறந்தால் மனைவியும் அந்த வியாதியில் இருப்பாள். மனைவிக்கு சொல்ல மாட்டார்கள். கணவனை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கல்லறை தோட்டத்திலே 5 பேரோ 6 பேரோ மட்டும்தான் வர விடுவார்கள். ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து புதைத்து விடுவார்கள். நடந்தது வாதை, கொள்ளை நோய், பஞ்சம், சாவு. ஆலயத்துக்கு வர முடியாது. ஒரு மருத்துவர் எனக்கு தெரியும், அந்த மருத்துவரின் கணவர் இறந்து போய்விட்டார். மருத்துவருக்கு தெரியும், ஏனென்றால் ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லிவிட்டார்கள், வெளியே போக முடியாது. சரி, அவரை அடக்கம் பண்ணட்டும், நான் வேதனையிலே துடி துடித்து சாவேன். 3வது நாள் அவங்களும் செத்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேத வாக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இருக்கிற இடத்துல இருந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து, அதாவது ஆலயம் இருக்கும் திசையை மனதிலே கொண்டு வந்து ஆலயத்தை இமேஜின் பண்ணி கரங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரே நான் அபாத்திரன், ஆண்டவரே நிற்கதி ஆகிவிட்டேன், ஒன்றும் எனக்கு செய்ய முடியாது, எனக்கு இறங்கும் என்று ஜெபித்தால், ஆண்டவரே நீர் கிருபையுள்ளவர். ரொம்ப அழகாக அவர் ஜெபித்திருப்பார் சாலமன். நீர் கிருபையுள்ளவர், நீர் இறங்குகிறவர், நீர் மன்னிக்கிறவர், நீர் வல்லமையுடையவர், நீர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பலன் அளிப்பீராக. அதற்குத்தான் ஆலயம். நாம் இந்த ஆலயத்தினுடைய மகிமையை, மேன்மையை உணர்வதற்கு தவறு இருக்கலாம். இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார், இந்த ஆலயம் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆலயம், இந்த ஆலயம் கண்ணீர் துடைக்கப்படும் ஆலயம், இந்த ஆலயம் ஆண்டவராலே இரட்டிப்பு ஆசீர்வாதம் பெறும் ஆலயம். இந்த ஆலயம் குடும்ப பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள், படிப்பிலே பிள்ளைகளுக்கு வருகிற சோதனைகள், எதிர்காலத்தில் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு காண்கிற ஒரு இடம். பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தர்
மகா உன்னதர் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்வார், கண்ணீரை துடைப்பார், உன்னதமானவர் செயல்படுவார். இது ஆலயத்தை குறித்த சிந்தனை. அடுத்த மைய குறிப்பு நாம் சிந்திக்க போவது, எப்போது ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார், பாவங்களை மன்னிப்பார், எப்போது ஆண்டவர் பஞ்சத்தை போக்குவார், வீட்டிலே உள்ள வறட்சியை கண்ணீரை துடைப்பார். வேத புத்தகம் தெளிவாக சொல்கிறது. ரொம்ப அழகாக நீங்கள் ஆலயத்தின் ஆராதனையை நீங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறீர்கள். வாசிக்கும் பொழுது போதகர் அவர்கள் ரொம்ப அழகாக வாசித்தார்கள். எல்லா திருச்சபைகளையும் மனதிலே கொண்டு வந்து வாசித்தார்கள். அதில் ஒரு ஜெபக்குறிப்பு, ஊர்மேல் அழகியான் கிராமத்தில் வீட்டு ஆராதனையாக நடைபெறும் அந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ஊர் அழகான பெயர் வைத்திருக்கார்கள். ஊர்மேல் அழகியான் வீட்டு ஆராதனை. சீக்கிரமாக ஆண்டவரே சபையாய் மாற வேண்டும், ஆலயம் கட்டப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் பெருக வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபக்குறிப்பை எல்லாம் உள்ளடக்கி அர்த்தத்தோடு கூட இந்த குடும்ப மனமகிழ்ச்சி பண்டிகையை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து குடும்பத்திலே மனமகிழ்ச்சி கொடுத்து நம்மை குதூகலம் கொண்டாட்டம் மிகுந்த வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒழுங்கு பண்ணி இருக்கிற அடுத்த குறிப்பு, அது திருவிருந்திலே உடைக்கப்பட்ட பாத்திரமாக நாம் பங்கு பெறுவதன் மூலமாகவே நடக்க முடியும். அதாவது திருவிருந்து என்பது உடன்படிக்கை. ஆண்டவரே, பரிசுத்த நற்கரணையிலே நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு இன்னும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்காக எனது கரங்களிலே பிற்கப்பட்ட உமது சரீரத்தை வாங்கும் பொழுது ஆண்டவரே உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நானும் உமக்காக தியாகம் பண்ணுவதற்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை நான் உட்கொள்ளும் பொழுது, பானமாக நான் உட்கொள்ளும் பொழுது நான் உமக்கு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் வாழ்க்கையிலே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை உமக்காக வாழுவேன். இதற்காகத்தான் திருவிருந்து ஆராதனையை நாம் இதற்குள்ளாக இணைத்திருக்கிறோம். வேத புத்தகத்துக்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நிருப வாக்கியமாக வாசித்த 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனம். தேங்க்யூ பிரதர். சிஸ்டர், பிரதர், யார் எழுதுவது? பரிசுத்த இவர் இயேசுவோடு கூட இருந்தாரா? இல்லை. இயேசுவின் சீஷரா? இல்லை. என்ன எழுதுகிறார்? அழகாக சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை, கற்றுக் கொடுத்ததை, திருவிருந்து ஆசரிப்பதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அந்த 12 சீஷர்களுக்கு மட்டும் ராப்போஜனத்திலே ஆண்டவர் அந்த கட்டளைகளை கொடுக்கவில்லை. நான் பின்னால் தான் சீஷனானேன். ஆண்டவரின் சீஷர்களை கொடுமைப்படுத்தினேன், சித்திரவதை செய்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதன் பின்பு பல தடவைகள் அவரோடு கூட உறவாடினேன். அப்பொழுது கர்த்தாதி கர்த்தர் எனக்கு கொடுத்ததை, அவர் கரத்திலே இருந்து நான் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு தருகிறேன். அது திருவிருந்தை ஆசாரிக்கும் முறை. என்ன முறை அது? திருவிருந்தை ஆசாரிக்கும் பொழுது நம்பர் 1 அவரது சரீரம், நம்பர் 2 அவரது இரத்தம், இவைகளை நான் உட்கொள்ளும் பொழுது அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார். நான் வாசிக்கிறேன் 25வது வசனத்திலே அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வாசிக்கிறேன். புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டீர்கள். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்றைக்கு உடன்படிக்கை பண்ணிவிட்டீர்கள். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். புதிய உடன்படிக்கை. ஆண்டவரே, உடன்படிக்கை செய்தேன், ஆனாலும் 1-2 இடங்களிலே தவறிவிட்டேன். இப்போது என்னை திருத்திக் கொள்கிறேன், மறுபடியும் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கை பண்ணுவதற்குத்தான் திருவிருந்து. கவனிங்கள் அம்மா, ஐயா, எனது அம்மாவினுடைய தாய் மாமன் ஒரு போதகர். அந்த காலத்தில் உள்ள ஒரு போதகர். இப்போது இருந்தால் ஒருவேளை 160 வயசு 170 வயசு இருந்திருக்கும். ஆரம்பகிணேரி பகுதியிலே அவர் இருந்தார்கள்.
கைப்பிரதி பாடல் என்று ஒரு புத்தகம் உண்டு. அவங்க தான் அதை போட்டாங்க. அவங்க ஆலயத்தில் திருவிருந்து கொடுக்கும் பொழுது நான் சின்ன பையன், ஹைஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்போ தான் முடிச்சுக்கேன். உட்கார்ந்திருப்பேன். பாட்டு பாடுவார்கள், கர்த்தரின் பந்தியில் வா, பல பாடல்கள் பாடுவார்கள். நிறைய பேர் போய் திருவிருந்து எடுத்து விட்டு வருவார்கள். அப்படி வரும் பொழுது ஒரு சில தாய்மார்கள் தங்களது தாவணையின் முந்தியை வைத்து தங்களது கண்ணீரை துடைத்து விட்டு அழுகையை மறைத்து கொண்டு நடந்து வருவார்கள். நான் அப்சர்வ் பண்ணுவேன். கம்யூனியன் சர்வீஸ் போகிறார்கள், ஆண்டவருக்கு நெருங்கமாக போகிறார்கள். ஏன் இப்படி அழுதுட்டு வராங்க? தாத்தாவிடத்தில் ஒரு நாள் கேட்டேன். கடுமையானவர் அவர். வெள்ளிக்கிழமை அவர் யாரும் அவரோடு பேச முடியாது. முழுவதும் ஃபாஸ்டிங் இருப்பார். ஜப குறிப்புகளை, பிரசங்க குறிப்புகளை தயார் பண்ணுவார். தாத்தா ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இதுதான் என் கேள்வி என்று கேட்டேன். என்னை பார்த்தார். கவனித்திருக்கிறாயா நல்ல பையன் என்று சொல்லிவிட்டு சொல்லிக் கொடுத்தார். அவர்கள், நான் அபாத்திரன் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, இந்த கரத்தினாலே உம்முடைய பிற்கப்பட்ட சரீரத்தை வாங்க முடியாது ஆண்டவரே, அதை சாப்பிடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, உமது இரத்தத்தை குடிப்பதற்கும் உமது சரீரத்தை உட்கொள்வதற்கும் எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே என்று அபாத்திரத்தன்மையை உணர்ந்து, தங்களது கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கண்ணீர் வடித்து கண்ணீரோடு கூட அதை பெற்றுக்கொள்கிறார்கள், உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு புரியவில்லை. பின்னாலே வளர்ந்து வரும் பொழுது I was able to understand. You make a covenant with the Lord. அவர் நம்மோடு கூட ஒரு சில காரியங்களை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுகிறார். நாமும் ஒரு சில காரியங்களை குறித்து உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இரத்தத்தை, பாடு, மரணம், வேதனைகள் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி உடன்படிக்கை பண்ணுகிறார். நாமும் ஆண்டவரே, என்னுடைய பாடி, மைண்ட் அண்ட் சோல், ஆவி, தேகம், ஆத்மா அத்தனையும் உமக்கு சொந்தம் என்று உடன்படிக்கை பண்ணுகின்ற இடம்தான் திருவிருந்தை பெற்றுக்கொள்ளும் இடம். இந்த உணர்த்துதல் இருந்தால் அபாத்திரன் என்று நடுக்கத்தோடு பயத்தோடு திருவிருந்தை பெற்றுக்கொள்வோம். பாவக்கரங்களோடு நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. மனக்கசப்போடு, சண்டையோடு, அல்லது பலவிதமான தவறான ஆசைகளோடு, இச்சைகளோடு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. கருமையான சகோதர சகோதரிகளே, எந்த ஆலயத்தில் கன்ஃபர்மேஷன் சர்வீஸ், திடப்படுத்தல் ஆராதனை நடப்பதற்கு முன்பதாக திடப்படுத்தல் எடுக்க விரும்புகின்ற வாலிப தம்பிமாரை, வாலிப தங்கைமாரை உட்கார வைத்து, அல்லது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் கூட்டிக் கொண்டு போய் ஒரு ட்ரீட் வைத்து தெள்ளம் தெளிவாக, நீ ரட்சிக்கப்படாவிட்டால், இயேசுவின் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணாவிட்டால், இந்த திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு உனக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை என்று தைரியமாக சொல்ல வேண்டும். நமது ஞானஸ்நானம், குழந்தை ஞானஸ்நானம் விருத்த சேதனம் என்கிற அந்த நியதிக்கு உட்பட்டது. இந்த குழந்தை விருத்த சேதனத்தின் மூலமாக யூத குழந்தை, யெகோவாவின் குழந்தை. இந்த குழந்தை ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசுவின் குழந்தை. என்றைக்கு அந்த ஞானஸ்நானம் பெற்ற அந்த குழந்தை திடப்படுத்தல் மூலமாக, நான் சுயமாக என் விசுவாசத்தை திடப்படுத்திக் கொள்கிறேன், நான் சுயமாக எனது ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். இனிமேல் ஞான பெற்றோர் அல்ல, ஞான தகப்பன்மார், ஞான தாய்மார் அல்ல, எனது பெற்றோர் அல்ல, வயது வந்து விட்டது, யோசிக்கிறேன், ஆகவே இயேசுவுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த உடன்படிக்கையை நானே சுயமாக ஏற்படுத்திக் கொள்கிறேன். அதற்குத்தான் திடப்படுத்தல் ஆராதனை. போதக பிதாவுக்கு நன்றாக தெரியும், தியாலஜி படித்திருக்கிற தம்பிக்கு நன்றாகவே தெரியும். திடப்படுத்தல் ஆராதனையிலே கற்றுக் கொடுக்க வேண்டியது ஞானோபதேச வினாவிடை. எல்லாருமே அநேகர் திடப்படுத்தல் பெற்றவர்கள் எல்லாம் மறந்திருப்பீர்கள். வீட்டிலே போய் பழைய ஜப புஸ்தகத்திலே ஞானோபதேச வினாவிடையை வாசித்து பாருங்கள். தெள்ளும் தெளிவாக நிக்கோதேமுவுக்கு ஆண்டவர் எதை போதித்தாரோ அதை பல விதங்களிலே, பல கேள்விகளிலே அந்த கான்செப்ட்ஸ், அந்த கோட்பாடுகளை தெளிவாக போட்டிருக்கிறது. ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. என்ன கான்ஃபரன்ஸ்? கன்வர்ஷன், மனமாற்றுதல், சரியா தவறா என்று ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது.
It was known as Debates on Conversion. அதை நடத்தினது வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், தெரியுது WCC. நமது டயசிஸில் இருந்து நானும் ஒரு பேராசிரியரும் பங்கு பெறுவதற்கு அழைக்கப்பட்டோம். எங்கள் பிஷப், நமது பிஷப் அனுப்பியிருந்தார்கள். இந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ணார்களே ஜெயபால் டேவிட், அவங்க தான் அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். அதில் WCCயில இருந்து வந்த ஒரு யூதன், கிறிஸ்தவனாக மாறின ஒரு யூதன் கம்பீரமாக சொன்னான், கன்வர்ஷன் இஸ் சின், மதம் மாற்றுதல், மனம் மாற்றுதல் பாவம். அப்படி என்றால் அவர் ஏன் மாறினாரோ தெரியவில்லை. நானும் என்னோடு கூட வந்த ப்ரொஃபஸரும் பேசினோம். அவர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். நடந்ததெல்லாம் உலக அளவில் நடந்த ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ். அவர் சொன்னார், யூ கேன் டாக் இன் இங்கிலீஷ், நீங்கள் பேசுங்க, நாங்கள் அதை தான் செய்கிறோம், அது பாவம் கிடையாது, பைபிளில் போட்டிருக்கேன்னு பேசுங்கன்னாரு. 2 பேரை அழைத்து கொண்டு போனேன். ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, MSc படித்தாள், மேத்தமெட்டிக்ஸ் படித்தாள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. எங்கள் ஜெபக்குழு மூலமாக, ஹேய், உன் சாட்சியை மாத்திரம் சொல்லு, உன் பேக்ரவுண்டை பற்றி என்னவும் பேசிக்கோ. இயேசு என் உள்ளத்தில் வந்தார், நான் மதம் மாறினேன், மனம் மாறினேன், ஆகவே எனது வாழ்க்கையே மாறிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னொரு நபர் வந்தார், உலக பிரகாரமாக, நான் அப்படி நினைக்கவில்லை, உலக பிரகாரமாக தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர், உலக பிரகாரமாக. கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆகவே ஜாதி வித்தியாசம் பார்க்க முடியாது. ஸோ அவன்கிட்ட சொன்னேன், டேய், உலகம் அப்படி தான் சொல்லும், காசு கொடுத்து உன்னை மாற்றிட்டாங்க, கன்செஷன்ஸ்க்காக வந்துட்டேன், இழந்து தான் போயிருக்கான் அவன். வந்து அந்த ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டது, நான் தான் படிக்க வச்சேன் அவனை. ஸோ தைரியமாக சொல்லு, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லு, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, தெரியலன்னா நான் அவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். வந்தார்கள், 5 நிமிஷம் பேசினேன். யூ சே conversion is sin, but I wonder why this director, who is a Jewish convert to Christianity, is a convert. I have 2 people, they will tell you that conversion has given them new life, new focus. பேசுவாங்க, புது வாழ்க்கை, புது திருப்பம் பெற்றார்கள் என்று. முதல்ல அந்த பெண்மணியை பேச சொன்னேன். எல்லாரும் ஒரு கேள்வியும் கேட்கல, அப்படியே இருந்தாங்க. அப்புறம் அவன் பேசினான், ஜாதியை பற்றி கேட்டாங்க, கன்செஷன் பற்றி கேட்டாங்க. உனக்கு காசு கிடைக்கும் தானே வந்த, உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? இழந்து தான் போயிருக்கிறேன், எனக்கு லாபமாக இருந்தவைகளை நஷ்டமென்று எண்ணினேன், இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டாப் ஆயிடுச்சு, கடவுள் யாரோ ஒருவர் மூலமாக என்னை படிக்க வைக்கிறார், எனக்கு எந்த லாபமும் இல்லை. வாயடைத்து போனார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே மாடரேட்டர் இருந்தார். அப்போது இருந்த மாடரேட்டர், இப்போ தெலுங்கானான்னு அழைக்கப்படுது, அந்த பகுதியை சேர்ந்தவர். அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, மாடரேட்டர் சார், why do you have child baptism? நமது மெயின் லைன் சர்ச்சில் சைல்டு பேப்டிசம்னு வச்சுக்கிங்களே சார், நிறைய பேருக்கு புரியல சார், நீங்கள் பேசாமல் ஒரேடியாக அடல்ட் பேப்டிசமே வச்சுருவோம் சார், அதுக்கு பல விருத்த செய்யறதுக்கு ஈக்குவலாக அதை அர்ப்பணிப்பு ஆராதனை, அந்த குழந்தையை அர்ப்பணிக்கணும்னு வச்சுருவோம் சார். அந்த மாடரேட்டர் ரொம்ப பெரிய ஸ்காலர், a great theologian having 3 doctoral degrees. அவர் அழகாக மேலே கீழே பார்த்து சொன்னார், habits die hard, tradition never dies. பழக்கங்கள் மறிப்பது கடினம், ட்ரெடிஷன் சந்ததி சந்ததியாய் பரம்பரையாய் நடந்து வருகிற காரியங்கள் மறிக்கவே செய்யாது. அர்த்தத்தை உணர்த்த செய்வது திருச்சபையினுடைய கடமை. திடப்படுத்தலுக்கு முன்பாக இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா, அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டாயா, பாவத்துக்கு புறமுதுகு காட்டிவிட்டாயா, பாவ இச்சைகளை உலக ஆசைகளை வெறுத்து தள்ளிவிட்டாயா, எஸ் என்கிற பதிலை அவன் உணர்ந்து சொல்லும் வரை அவன் திடப்படுத்துதல் எடுக்க முடியாது என்பதை அவனுக்கு கோடிட்டு காட்டுவதற்கு போதகர்கள் தேவை என்று சொன்னார். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திடப்படுத்தல் ஆராதனை கம்பீரமாக பலவிதமான கொண்டாட்டங்களோடு பிரியாணியோடு கூட நடக்கிறது, ரொம்ப நல்லது. ஆனால் அதனுடைய அஸ்திபாரம், என் விசுவாசத்தை திடப்படுத்துகிறேன், என் விசுவாசத்தை நான் பலப்படுத்துகிறேன், சுயமாக ரட்சிப்பை அறிக்கையிடுகிறேன், அதுதான் திடப்படுத்துதல். இந்த உடன்படிக்கையை திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது நாம் எடுக்கிறோம். அதோடு கூட அவரது மரணத்தை தெரிவிக்கிறோம், அவரது இரத்தத்தை அறிவிக்கிறோம்,
சுவிசேஷ ஊழியத்திலே பங்கு பெறுவேன். வேதனைகள் வரட்டும், சோதனைகள் வரட்டும், எதிர்கொள்ளுவேன் என்று தலை நிமிர்ந்து போக வேண்டும். கிராம சுவிசேஷ பணிக்கு நான் போகிறேன். ஒரு நாள் முழுவதும் எக்கால பண்டிகை ஆசிரிப்போமே, நான் போகிறேன். வேறு ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணி விட்டு போகிறேன். அப்படி போய் ஆத்தும அறுவடையிலே பங்கு பெற வேண்டும். சார், இப்போ தான் 2 கத்தோலிக்க நன்ஸ் கன்னியாஸ்திரிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. இப்போ பெயிலில் வந்துட்டாங்க, நேற்று ஜெயிலில் போட்டாங்க. அவளது முகங்களை காண்பித்தார்கள் டிவியில். பால்மனம் மாறாத பச்சிளம் குழந்தைகளினுடைய முகம். அவர்கள் ட்ரைபல் வீமனை கேர்ள்ஸை அல்ல, வயது வந்த 30 வயது மிகுந்த ட்ரைபல் பெண்களை ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அழைத்து சென்றார்கள். கிறிஸ்தவத்தின் எதிர்ப்பு இயக்கத்தினர் அவர்களை ட்ரெயினிலே பிடித்து மடக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஜெயிலிலே போட்டு விட்டார்கள். பாடுகள், அதற்குத்தான் திடப்படுத்தல் எடுக்கிறோம். ஆண்டவரே, உமது மரணத்தை தெரிவிக்கிறேன், உமது ரத்தத்தை அறிவிக்கிறேன், பாவ மன்னிப்பை அறிக்கை எடுக்கிறேன். எதுவரைக்கும்? நீர் திரும்ப வருமளவும். நேரம் இல்லாதபடினாலே வசனங்களை வாசிக்கவில்லை. அதே 1 கொரிந்தியர் 11 இருக்கிறது. திரும்ப வருமளவும் அவரது மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 2வது வருகை வரைக்கும் செய்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. உலகமே எதிர்த்து நின்றாலும் ஊழியத்தை செய்வோம் ஆண்டவரே. இதற்கு அர்ப்பணித்த போதகர்கள், உபதேசிமார்கள், ஊழியக்காரர்கள், மூப்பர்கள் எழும்பும் பொழுது திருச்சபை 2 மடங்காக மாறும். இந்த மனமகிழ்ச்சி பண்டிகையிலே கர்த்தர் நமது இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு பதிலளிப்பாராக. கர்த்தர் நம்மை பன்மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் கொடுத்ததை போன்று பல மடங்குகள் நம்மை உயர்த்துவாராக. கர்த்தர் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துவாராக. ஊழிய வாஞ்சையை அதிகப்படுத்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் விற்கிறதற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஒரே அப்பத்தில் நாம் யாவரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம்.